ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத் தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்யறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்யறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்துல முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம். ஆனா சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்ஷா அல்லாஹ் நீங்க கொடுங்க. கடைசியா என்ன பார்த்தோம் அப்படின்னா, கொலை செய்யக்கூடிய அந்த முயற்சியில் வந்து இங்கே கலகக்காரர்கள் வந்து இது பண்ணுறாங்க. அதாவது இப்னு அப்பாஸ் தலைமையில் அந்த இது வந்து கிளம்பி போகுது. இப்போ இந்த நேரத்தில் வந்து இதை சொன்னல, மதீனா வந்து காலி ஆயிடுச்சு. இப்போ இதுதான் பார்த்தோம். ஆமாம், ஹஜ்ஜுக்கு வந்து எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. இப்போ வந்து மதீனா வந்து காலி ஆயிடுச்சு. இப்போ மதீனா காலி ஆனவுடனே இந்த கிளர்ச்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, முடிவு எடுக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, கொலை செஞ்சிடலாம். ஏன் அப்படின்னா, இவங்கெல்லாம் ஹஜ்ஜுக்கு போயிருக்காங்க. இத்தனை நாள் வந்து இந்த லெட்டர் போடாமல் அவங்க பாதுகாத்தாங்க இல்லையா. இங்கே மதீனா முற்றுகையிடப்பட்டுருச்சுங்கிற அந்த தகவல் முழு உலகத்துக்கு பரவி கவர்னர்கள்லாம் படையெடுத்து வர்றா, இவங்க முடிஞ்சான். ஏன்னா ரொம்ப நாளைக்கு இவன் டேரா போட்டுருக்க முடியாது. அப்போ இப்போ அதுக்குண்டான ஆபத்து என்ன போச்சு, மதீனால வந்து ஒரு கும்பல் ஹஜ்ஜுக்கு போயிருக்கு. ஹஜ்ஜுக்கு இவங்க மட்டும் போக மாட்டாங்க, முஆவியா வருவார். என்ன சம்மந்தப்பட்ட அந்த உமையாக்கள் கவர்னர்கள் எல்லாருமே ஒன்று கூடுவாங்க. அப்போ ஹஜ்ஜு முடிஞ்சவொன்னே முதல் விட்டு காரிஜாக்களுக்கு தான். அப்போ இவங்க ஏதோ ஒன்று மொத்தத்தில் இவங்க இடத்த விட்டு காலி பண்ணி ஆகணும். அதுக்குள்ளே வந்த நோக்கத்தையும் இவங்க நிறைவேற்றி ஆகணும். என்ன நோக்கம், கவர்னர் இறக்க சொன்னாங்க, மாட்டேன்ட்டாரு. இவங்க அதுக்கு மேலே இவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டாங்களே, இவங்களை போக சொல்கிறாங்க. அப்போ முடியாதுங்க போது என்ன ஆயிரும், இப்போ ஒன்று இவங்க கொண்டாகணும், இல்லைன்னா இவங்க அழிஞ்சாகணும். அப்போ அந்த காலி பண்ணப்பட்டுருவோம் அப்படிங்கிறதுனால இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, டக்குன்ட்டு அடுத்த முடிவை எடுக்கிறாங்க. இவரை கொலை பண்ணிவிட்டு, இவரை பதவி விட்டு இறக்கிட்டு, அடுத்த கலிஃபாவை நியமித்து கவர்னர்கள்லாம் நோக்கிட்டு சேஃப் ஆகிட்டு போய்க்கலாம். புரியுது இல்லையா? புது கலிஃபா வந்துட்டாருன்னா சிச்சுவேஷன் மாறிடும், சூழ்நிலை மாற்றிட்டு நாம் டக்குன்னு போய்க்கலாம். அப்போ வேறு வழி இல்லாமல் இவங்க அந்த 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 பொசிஷன் அவங்க எடுக்கிறாங்க. அவங்களுடைய அந்த புத்தி அவங்க எடுக்கிறாங்க. எடுத்து அந்த ஸ்டேட்டஸ் எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, கொலை பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த கடைசி நாள் பொறுத்த வரைக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுக்குமே தெரிஞ்சிருது, இன்றைக்கி நான் கொல்லப்படுவேன். உஸ்மான் ரலியல்லாஹு அந்த ஹதீஸ் வந்து முன்னறிவிப்பு ஒன்று இருக்குது, முஸ்னத் அஹ்மதில் 526 536 பலவீனமான ஹதீஸ் தான், ஆனால் மேட்ச் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கனவுல ரசூலாவையும் அபூபக்கரையும் பார்க்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, இன்றைக்கி நைட் வந்து நீங்கள் எங்களை சந்திப்பீங்க அப்படின்றாங்க. நீங்கள் நைட்டு வந்து இஃப்தாருக்கு வந்து நீங்கள் எங்களோட ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்றாங்க. அந்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா பலவீனம் தான், ஆனால் நடந்துருச்சுல. அப்போ அந்த செய்தி நடந்ததுனால இந்த ஒரு உண்மையான செய்தியாக இருக்குது. அப்போ அதை பார்த்துட்டு குர்ஆன் வாங்கிட்டு வந்துட்டு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஓத ஆரம்பித்த நிலையில் மரணிச்சிடுறாங்க. அவங்க மனைவி வந்து தடுக்கிறாங்க. மனைவி தடுக்கும்போது மனைவியுடைய விரல்கள் வெட்டப்படுது. மனைவி நாயிலார்கள் அவங்களுடைய அந்த விரல்கள் 4 விரல்கள் அதோட வெட்டப்படுது. அந்த நிலையில் அவங்க ஷஹீதா, மனைவி சாகலை, இவங்க வந்து ஷஹீத் ஆயிடுறாங்க. எல்லாம் அவங்க போராடிட்டு இருக்காங்க. யாரும் பெரிய கூட்டம் கதவை தள்ளுது, கதவை உடைக்கிறது வருது. அங்கே யார் இருக்கா ப்ரொடெக்ஷனுக்கு, ஹசன் ரலியல்லாஹு இருக்காங்க, மர்வானும் இருக்கிறாங்க கூட. இவங்க எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க. கூரையிலேருந்து ஒரு கூட்டம் அந்த மாபுன்னு வந்துருச்சுன்னு வைங்க, அதில் வந்து யார் என்ன பண்ணுறாங்கலாம் புரியாது. அதே மாதிரி இவங்க கொல்லப்பட்டதும் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கும்பலால் கொலை செய்யப்படுறாங்க, மாப் லிஞ்சிங். அப்போ கும்பல் கொலை செய்யும் போது யார் கொண்டா, யாருனால் உயிர் பறிக்கப்பட்டதுன்னு தெரியுமா? அப்போ 10 பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணுமா, அதுதானே அபூஜையில் பிளான் பண்ணுறான் ரசூலுல்லாஹ்வுக்கு. எல்லாரும் சேர்ந்து கும்பலாக குத்தலாம். அப்போ யார் மேலேயும் பழி வராது, ஒரு ஆளாக எடுத்தால் பழி எடுக்க வேண்டியது வரும். அப்புறம் அலியில் ஏன் பழி எடுக்கலன்னா அப்போ என்னத்தை போய் சொல்கிறது, அலியில் கொன்னவன் யாருன்னு சொல்லுங்கள், பழி எடுக்கிறோங்க. யாரை, உஸ்மான் கொன்னவன் யாருன்னு சொல்லுங்கள், அப்போ பழி வாங்கலாங்கிறோம். அப்போ கொன்னது யாருங்கிறது கூட அங்கே இருந்த டிஃபென்ஸுக்கு இருந்த ஆட்களுக்கே தெரியாது. கேட்டால் எல்லாம் 10 பேர் சேர்ந்து கும்பலாக நோச்சிக்கிட்டாங்க. பார்த்தா வெளியே வரும்போது உயிர் காணும், எறும்பு வைக்கிற மாதிரி மொச்சிக்கிட்டாங்க. வெளியே வரும்போது உஸ்மான் ரலியல்லாஹு பிணமாக இருந்தாங்க. ஒரு ஆள் தான் கொலை பண்ணியிருப்பான். அந்த யார், அந்த கொலையாளி, விட்னஸ் யார், எல்லாம் கொலையாளி. சாட்சி இல்லைன்னா ப்ரூவ் பண்ண முடியுமா, என்ன பண்ண முடியும்? இஸ்லாமிய கவர்மெண்ட்டில் எல்லாம் விசாரிக்கணும், தீவிரமாக விசாரிக்கணும். இந்த கும்பலில் இருக்கிறவனை கூப்பிட்டு விசாரிக்கணும், அவனை விதவிதமாக டார்ச்சர் பண்ணி பண்ணணும், அதெல்லாம் இருக்குது. அப்போ துல்ஹஜ் மாதம் 18வது நாள் கொல்லப்படுறாங்க. அப்போ துல்ஹஜ் 10 கணக்கு வச்சுக்கோ, 10 11 அதெல்லாம் தான் ஹஜ்ஜு. போயிட்டு நம்மள மாதிரி ஃப்ளைட்டில் வர்றதில்லை, வர்றதுக்கு ஜமானம் ஆயிரும், 1 மாதம் ஆயிரும். அப்போ அந்த கேப்லாம் வரும்போது என்ன பண்ணிடுறாங்க, 8வது நாள் கொலை பண்ணியாச்சு. ஹசன் பின் அலி இருக்கிறாங்க, இப்னு ஜுபைர் இவங்க எல்லாம் இருக்காங்க. எல்லாம் பார்த்தும் வேலைக்கு ஆகலை.
வீடுகள் சூறையாடப்படுது. யார்? அவருடைய வீடு சூறையாடப்படுது. உஸ்மான் ரலியல்லாஹு வீடு, துணிமணி எல்லாமே, நகைகள் எல்லாமே கொலை பண்ணிட்டு போயிடுறாங்க. ஜனாசா 3 நாள் வீட்டிலே கிடையாது. தான் சொன்னால மதீனால ஆள் கிடையாது, மதீனால ஆள் கிடையாது. ஜனாசா எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. சுற்றியும் கும்பல் இருக்குது, கிட்ட போய் தொடறதுக்கு விட மாட்டேங்கிறேன். ஜனாசா எடுக்க வந்தீங்கன்னா கொண்டுருவேன். இவர் அப்படியே விடுங்க, தலையெல்லாம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. தலை தனியாக எடுத்து இவரை அவமானப்படுத்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. அப்போது இதெல்லாம் இருக்கும்போது நான் மனைவி இருக்கிறாங்க, நாயிலர் ரலியல்லாஹு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உதவி கேட்குறாங்க. இந்த மாதிரி ஜனாசாவது எங்களுக்கு அடக்கம் பண்ணுறது உதவி கொடுங்க அப்படின்னா, நைட்டோட நைட்டாக அடக்கம் பண்ணிடணும், இல்லைனா நாங்கள் விட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அலி ரலியல்லாஹு அவங்க வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. ஜனாசா தூக்கும்போது கூட கல் எடுத்து அடிக்கிறாங்க, இந்த ஜனாசாவை கூட அவமதிக்கிறாங்க. அப்போது அலி ரலியல்லாஹு வந்து உள்ளே பூந்து அந்த ஜனாசா வந்து இது பண்ணுறாங்க. அப்புறம் நல்ல முறையில் அடக்கம் வந்து செய்யப்படுது. பொது கபரஸ்தானுக்கு வெளியே அடக்கம் வந்து அங்கேயும் வந்து அது சர்ச்சை இருக்குது. கபரஸ்தானுக்கு உள்ள பர்மிஷன் தர மாட்டேங்கிறாங்க. அது எல்லாமே அவங்க பண்ணுறாங்க. இப்போ இந்த வந்து மரணம் வந்து நடக்குது. இதில் கொலையில் யார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இதில் முக்கியமாக சொல்லப்படுற ஒரு குற்றச்சாட்டு, அதையும் கிளியர் பண்ணிடலாம். என்ன அப்படின்னா, முகமது பின் அபூபக்கர் சம்மந்தப்பட்டவரா? முகமது பின் அபூபக்கருடைய மகன். இவர் வந்து சஹாபி கிடையாதுன்னு நினைக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த மக்கா வெற்றி நேரத்தில் தான் அவர் பிறக்கிறார். ஆமாம், மக்கா வெற்றி நேரத்தில் தான், மக்கா இல்லை, அந்த இறுதி ஹஜ்ஜின் போது, இறுதி ஹஜ்ஜின் போது தான் அவர் பிரசவிக்கிறார். அப்போ ரசூலாவை பார்த்துருக்கிறார், அதாவது குழந்தையா. ரசூலா வந்து இவருக்கு இந்த பேர்ச்சம்பளம் ஊட்டியிருப்பாங்க, அந்த மாதிரி எதாவது பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். இவர் யார்? முகமது பின் அபூபக்கர். அப்போ ரசூல் அபூபக்கர் 2 வயசு இருக்கும்போது, இவருக்கு 2 வயசு இருக்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு மரணிச்சாங்க. இவருடைய மனைவியை யார் கல்யாணம் பண்ணிக்கிறா? ஃபாத்திமா ரலியல்லாஹு மரணிச்சாங்க. அப்போ இவருடைய மனைவியை யார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? அலி ரலியல்லாஹு கல்யாணம் பண்ணுறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு கல்யாணம் பண்ணி, இப்போ ஆக்சுவலாக இவர் அபூபக்கருடைய மகன்னாலும் இவர் யாருடைய மகன்? அலி ரலியல்லாஹுடைய வளர்ப்பு மகன். அதனால் வந்து என்ன பண்ணுறோன்னா, எல்லா அக்கௌண்ட்டும் இவர் தலையில் போட்டுறது. முகமது பின் அபூபக்கர் சம்மந்தம். அப்போ இவர் தான் பையனை வச்சு கொள்ளாரு. யார்? அலி ரலியல்லாஹு அவர்கள் பண்ணாருன்னு. அதுக்கு வந்து சூப்பரான ஒரு விளக்கம் வந்து இவர் சொல்லியிருப்பார், பிஜே. என்ன அப்படின்னா சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, முகமது பின் அபூபக்கர் தாடி பிடிச்சதா செய்தி இருக்குது. எல்லாம் வந்து தவறான செய்தின்னு இவங்க சலஃபுகளை கட்டுரை எழுதியிருக்காங்க. இப்போ அதனால் அதையும் காமிச்சிடறோம். அவங்களே கட்டுரை எழுதி அதெல்லாம் தவறான செய்திகள் அப்படிலாம் அவர் பண்ணிருக்க மாட்டார். இன்னொரு செய்தியும் பாருங்கள், தவறிலே ஒரு செய்தி நான் சொன்னல, அலி ரலியல்லாஹு வந்து மஷூரா பண்ணுறாங்க. யார்கிட்ட? அபூபக்கர், இவர் முகமது பின் அபூபக்கர்கிட்டையும் அம்மார் பின் யாசிர்கிட்டையும் வந்து சொல்கிறாங்களே, நான் வீட்டில் உட்காந்தா இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க. அப்போ இவர் நல்லா தானே இருக்கிறார். அலி ரலியல்லாஹு கூட மஸ்ஜித் நபியில் உட்காந்து மஷூரா பண்ணுறாருன்னா அப்போ ஆள் ஸ்டேட்டஸ் எப்படிப்பட்டதாக இருக்கும். பின்னாடி அவருடைய செயல்பாடும் பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக இருக்குது. இவர் மேலே ரிமார்க் இருக்கிற மாதிரி இல்லை. ஆனால் இந்த செய்திகள் மட்டும் இருக்குது, இவர் தாடியை பிடிச்சி இழுத்தாரு. ஆனால் இவர் கொலையில் உடன்பட்ட அப்பயும் என்ன வருதுன்னா, தாடி பிடிச்சி இழுத்தாரு, ஏன்ப்பா தாடி பிடிக்கிறா அப்படின்னு சொன்னார், இவர் போயிட்டாருன்னு தான் இருக்குது. மற்றபடி கொலை நடந்த இடத்துல இவர் உடன்பாடா அப்படிங்கிற, அவர் தாடி காப்பாற்றுறதுக்கு பிடிச்சி இழுத்தாரா, எதுக்கு இழுத்தாருன்னு தெரியாது. அது இழுத்தாருன்னு வச்சுக்கிட்டாலும். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, பயானில் இவர் பிஜே பேசுவார், என்ன சொல்கிறாருன்னா, முகமது பின் அபூபக்கர் இவர் அந்த கொலையில் வந்து உடந்த இவர் முக்கியமான ஆளுங்கிற சொல்லிட்டு சொல்கிறாரு, அபூபக்கருடைய மகன் இப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிடக்கூடாது. அபூபக்கர் இப்படி பிள்ளைய வளர்த்தி போயிட்டாரான்னு நீங்கள் நினச்சக்கூடாது. இவர் அபூபக்கருக்கு பிறந்திருந்தாலும் வளர்த்தது யார்? அலி. அதனால் வந்து அலி கையில் தான் இவர் வளர்ந்தாரே தவிர அபூபக்கர் கையில் வளர்க்குறார். இவங்களுக்கு என்ன அறிப்பு இருக்குது பார்த்தீங்களா? சொல்கிறது சஹாபாக்களை வந்து நாங்கள் கண்ணியப்படுத்துகிறோம், எங்களுக்கு வந்து எல்லாரும் சமங்கிறது. அபூபக்கருக்கு மேலே விமர்சனம், அதாவது இது கேள்வி கேட்டு பின்னாடி இவர் பதிலாக சொல்லியிருந்தால் பிரச்சனை இல்லை. இந்த பயானில் இன்றைக்கி பேசியிருக்கணும், அவர் டெய்லி நடக்கிற பயான் அது பார்த்தீங்கன்னா 72 கூட்டத்தினர்லாம் இன்றைக்கி கேள்வி கேட்பாங்க, நாளைக்கு பதில் சொல்லுவார். நேற்று இப்படி ஒரு கேள்வி போன பயானில் கேட்கப்பட்டதுன்ட்டு. அப்போ பேசல, இவராக சொல்கிறார், நீங்கள் அபூபக்கருக்கு தப்பாக நினச்சிடாதீங்க, அலியை வேணால் தாராளமாக தப்பாக நினச்சிங்க. ஏன்னா அலி தானே, நம்ம தட்டி வச்சிருக்கிற அலி தானே, அலி எப்படி வேணாலும் பிள்ளைய வளர்த்தி வச்சிருப்பாங்க. இங்கே புள்ள இப்போ அப்பா பையன் ஒரு தப்பு சரி அப்படியே செஞ்சாருன்னா வச்சுக்கோங்க, அப்போ கூட நீங்கள் என்ன பேசணும்? நல்லவங்க, அதாவது இப்போ குழந்தைங்க தப்பாக இருக்க மாட்டாங்களா? அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளை எப்படி வளர்த்தினாரு? லூத் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளை எப்படி வளர்த்தினாரு? அப்புறம் பிள்ளை வளர்த்தினா அப்போ அபூபக்கர் எப்படி பிள்ளை வளர்த்தினாரு? உஹது போரில் பத்ரு போரில் எதிர்த்து வந்து நின்னவர் யார்? சொல்கிறாரா இல்லையா? அப்புறம் என்னத்தை போய் சொல்கிறது? அதெல்லாம் அப்படி சஹாபாக்கள் இப்படி நின்னாங்கல்ல, அப்பாக்கள் இந்த பக்கமும் பிள்ளைங்க இந்த பக்கமும் நின்னாங்களா இல்லையா? அதெல்லாம் எல்லா பிள்ளையும். இப்போ சாத் பின் அபி வக்காஸ் எப்படி பிள்ளை வளர்த்தினாரு? சாத் பின் அபி வக்காஸுடைய மகனை பார்த்து அவரே சொல்கிறாரா இல்லையா, இவனிடமிருந்து பாதுகாவல் தேடுகிறேன், சைத்தான்ட்ட பாதுகாவல் தேடுற மாதிரி இந்த மனிதரிடம் இருந்து நான் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன். அப்போ 1ஆம் நம்பர் சைத்தான். அவர் கர்பலாவில் முக்கியமான குற்றவாளி. ஹுசைன் ரலியல்லாஹுடைய கொலையில் மெயினான நின்ன ஆள் யார்? சாத் பின் அபி வக்காஸுடைய பையன். அப்போ அவரெல்லாம் எப்படி பிள்ளை வளர்த்தினாரு? எத்தனை கூட இருக்கிறார் அப்பா இருக்கும்போதே அப்படி தவறு பண்ணக்கூடிய ஆட்கள் என்ன போய் சொல்கிறது? அப்போ அலி ரலியல்லாஹு அவ்வளோ கேவலம் சொல்கிறது என்ன அப்படின்னா, நாங்கள் போல மாட்டோமா? அலி ரலியல்லாஹு ஃபசீலத்தை எடுத்து பாருங்கள், அலி ரலியல்லாஹுடைய ஃபசீலத்துன்னு சொல்லி பேசுகிறாரு. அதில் கூட ஒரு குறைய சொல்கிறார். ஃபாத்திமா ரலியல்லாஹு இருக்கும்போது இவர் அபூ ஜஹீலுடைய மகளை கல்யாணம் பண்ண பார்த்தார். என்னடா தலைப்பு என்னடான்னா அலியுடைய ஃபசீலத்து, அலி ரலியல்லாஹுடைய சிறப்புகள். உள்ளே போனால் ரசூலுல்லாஹுடைய மனதை புண்படுத்த பார்த்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்தார்கள். இது ஃபசீலத் பேச வேண்டிய இடமா? அது பயானு தலைப்பு அலி ரலியல்லாஹுடைய வாழ்க்கை வரலாறு. உள்ளே போனால் அலி ரலியல்லாஹுவை பற்றி ரசூல் இருக்கும்போது அப்படி ட்ரை பண்ணார், கல்யாணம் பண்ண பார்த்தாரு. ரசூலுல்லாஹ் கண்டித்து சொல்லிட்டார், யார் எனது ஈரக்கொலையை மனசு நோகடிக்க செஞ்சாரோ அப்படின்ட்டாங்க. உடனே அவர் வாபஸ் வாங்கிட்டாரு அப்படிங்கிறது. எதை சொன்னால் பேட், அதில் கூட பேட் இமேஜ் எப்படி கிரியேட் பண்ண முடியும் தானே பார்க்குறீங்க. அப்போ அதை தான் சொல்கிறோம். அதெல்லாம் வந்து இது மேட்ரு. அப்போ இவர் பொறுத்த வரைக்கும் குற்றவாளி கிடையாதுன்ட்டு இவங்களே என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய இடத்துல போட்டுருக்காங்க. முகமது பின் அபூபக்கர் உஸ்மான் ரலியல்லாஹு கொலையில் சம்பந்தமான கூகுளில் தமிழ் அடிங்க, இவங்களுக்கு ஆர்டிகல் வருது, புரியுதுங்களா? இவங்களுக்கு ஆர்டிகல் வருது. அந்த ஆர்டிகல்லாம் இந்த செய்திகள்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு வருது. ஆனால் அவருடைய கேரக்டர் பார்க்கும்போது என்ன தெரியுது, அலி ரலியல்லாஹு அவர்கள் கூடவே வச்சுருந்துருக்காங்க. தப்பான ஆளை குறைஞ்சபட்சம் கூட வச்சுக்க மாட்டாங்க.
அவர் தப்பான ஆளாக இருந்திருந்தார்னா அலி ரலியல்லாஹு கூட வச்சதுனாலே அவர் சரியான ஆள்னு அர்த்தம். அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதுவும் வளர்த்திருக்கிறார், சும்மா வந்து கூட இருந்த அந்த கூட்டத்தில் ஆள் கூட கிடையாது. அப்போ அந்த கொலையில் சம்மந்தப்பட்டவங்க யார் அப்படின்னா கினானத்துல் அதுவி, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்தது அவர் சொல்கிறார். அவர் அறிவிக்கக்கூடியவர் ஹதீஸ் அவர் சொல்கிறாரு, உஸ்மான் ரலியல்லாஹு கொலை செய்தது முகமது பின் அபூபக்கரா என்று கினானத்துல் அதுவி கேட்கிறார். அதற்கு வந்து இல்லை, அவரை கொன்றது ஜப்லா பின் ஐஹம் அல்லது கபீர் அல் சகூனி அல்லது கினானா பின் துஜுபி அவர்களில் ஒருவரோ அல்லது அனைவருமோ இருக்கலாம். எப்படி பாருங்க, 3 பேர், இவர் அல்லது அவர் அல்லது அவர் அல்லது 3ல் ஒரு ஆள், 3 பேரும் அல்லது 3ல் ஒரு ஆள் அல்லது 3 பேரும் இருக்கலாம் அப்படிங்கிறேன். அப்போ இப்படி தான் இருக்குது. இப்போ இவங்க மேலே எங்கே போய் நடவடிக்கை எடுப்பீங்க? அப்போ சொல்லிட்டு ஒருவரோ இருக்கலாம், அல்லாவின் சாபம் இவர்கள் அனைவர் மீதும் ஏற்படட்டும் அப்படின்னு சொல்லி செய்தி இருக்குது. இது ஹாக்கிமில் 4568. இவங்க தான் கொலைகாரர்கள், இதுக்குள்ளே தான், புரியுதா? அப்போ இது விஷயம். அப்போ உஸ்மான் ரலியல்லாஹுடைய அந்த கொலைக்கு இருக்கு இல்லையா, அதுக்குண்டான ஒரு காரணம் வந்து இப்போ நாம சொல்லிட்டோம். அதாவது அந்த கவர்னர் மீதான அதிருப்தி, அப்புறம் இந்த ஹாரிஜாக்கள் அவங்க எடுத்த அந்த ஒரு வரம்பு மீறக்கூடிய அவங்களுடைய அந்த முடிவுண்டு. இப்போ நான் சொன்னல போன தடவை, இந்த சலஃபுகள் வந்து ஒரு 10 காரணங்கள் பட்டியல் போடுறாங்க. முஸ்னத் அஹமதில் இமாம்கள் வந்து ஒரு 10 காரணங்கள் வந்து பட்டியல் போடுறாங்க. அதில் 10ல் 1 கூட என்ன இல்லை, அப்துல்லா இப்னு சபா இல்லை. பயான்களில் சொல்கிற காரணம் வேறு, ஹதீஸ் கிதாபுகளில் இவங்க சொல்கிற காரணம் வேறு அப்படிங்க. அதில் என்ன காரணம் போட்டிருக்காங்கன்னா, நம்பர் 1 சஹாபாக்களின் எண்ணிக்கை குறையும், முதல் காரணம். இது ஒரு காரணமாக அமைந்தது அப்படிங்கிறாங்க. 2, முதல் 2 ஆட்சியிலும் முஸ்லிம்கள் மத்தியில் கிலாஃபத்துக்கும் அமானத்துக்கும் நிர்வாகம் செய்ய தகுதியானவர்கள் குறைஷிகள் என்ற ஒரு மதிப்பு இருந்தது. அதாவது முஸ்லிம்கள் எல்லார் மத்தியிலையும் குறைஷிகளை என்ன பண்ணாங்க, தலைவர்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா இவங்க சரியாக பண்ணிட்டு இருக்காங்க, அது ப்ரூஃபும் பண்ணாங்க. அபூபக்கரும் உமரும் அவ்வளோ நேர்மையாக பண்ணி, அஜமிக்கும் ஒரே நியாயம், பங்கீடு கிங்கீடு சூப்பராக இருந்தது. அதனால் மக்கள் அமைதியாக ஒத்துக்கிட்டாங்க, ஆமாப்பா சரியான ஆள் தான்ப்பா நிர்வாகம் பண்ணுறாங்க. குறைஷிகள்னா குறைஷிகள் தான், எவ்வளோ நியாயமாக நடக்கிறாங்க பாரு. அது அபூபக்கர் மூலம் ரசூலும் சொன்னாங்களே, இந்த குலம் வந்து குறைஷிகள் ஒழுங்காக இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக இருக்கும், குறைஷிகள் அழிவு தப்பு பண்ண ஆரம்பிச்சா நாசமாக போயிருந்துட்டு. அப்போ குறைஷிகளில் லீடராக அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு இருந்துட்டாங்க, எதிர்த்து பேசல. ஏன்னா வந்தவங்க எகிப்துக்காரன். அப்போ குறைஷிக்கு எதிராக எகிப்துக்காரன் எப்போது எந்திரிச்சான், அப்போ தப்பு பிரச்சனைன்னு அவன் ஃபீல் பண்ணும்போது தான். அப்போ அவங்க சொல்கிறாங்க ஒரு மதிப்பு இருந்தது. ஆனால் பின்னால் வந்த குறைஷி இளைஞர்கள் சிலர், அதுதான் மர்மம். அந்த யார் அந்த இளைஞர்கள்? பின்னால் வந்த குறைஷி இளைஞர்கள் சிலர் மற்ற அரபுகளை தங்களின் அடிமைகளாக நினைத்தார்கள். இந்த சிலர் இருக்குல்ல, அந்த சிலரை தான் நம்ம என்ன சொல்கிறோம், துலகாக்கள்ங்கிறோம். அந்த பின்னாடி இருந்த இவர்கள் முன்னாடி இருந்த மற்ற அரபுகளை என்ன நினச்சிக்கிட்டாங்களாம், ஏதோ அவங்க அடிமை மாதிரி நடத்தினாங்க, நினைத்தார்கள். இதனால் மற்ற கிளைகளும் இது எங்கள் வாட்களால் தானே உங்களுக்கு இதை கிடைத்தது என்று கருதினார்கள். காலித் பின் வலீது கூட அந்த ஆயிரக்கணக்கான பேர் புறப்பட்டு போகாமல் இருந்தால் ஈராக்கை ஜெயிச்சிருக்க முடியுமா? நான் சொன்னல, அந்த மதம் மாறின அந்த கூட்டத்தை கூட உமர் ரலியல்லாஹு வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தடை செஞ்சிருந்தாங்க, இவங்களை ஜிஹாதுக்கு கூட்டு போவாதீங்கன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த கிராமத்து அரபிகளை பயன்படுத்தினாங்க. யார்? உமர் ரலியல்லாஹு பயன்படுத்தினாங்கன்ட்டு. அந்த கிராமத்து அரபிகள் தான் அந்த யானை மேலே ஏறியெல்லாம் கொண்டாங்க. அந்த பாரசீக படைகளில் யானையில் ஏறி அந்த உமர் சீரிஸில் அந்த எல்லாமே காமிச்சிருப்போம். முலர் கூட்டம் அந்த அவங்க தான் வந்து நின்று அடித்தாங்க. அப்போ அவங்க என்ன நினச்சாங்க, ஏன்டா அடிக்கும்போது நாங்கள் எங்கால் அத்தனை பேர் உயிர் கொடுத்துருக்கோம், இன்றைக்கி நீங்கள் பதவியில் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா அப்போ எங்களுக்கும் இப்போ போது எங்களுக்கும் இதில் தியாகத்தில் பங்கு இருக்குது. இப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ எங்கள் அடிமை மாதிரி நடத்துறீங்கன்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க. இப்போ நான் சொல்கிற காரணம் ஃபிட் ஆகுதா இல்லையா? இப்போ நாம் வந்து புதுசாக சொல்லிட்டோம் எல்லாம் இருக்குது, புக்கில் வந்து நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க, நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். அப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த வெற்றி எங்களுக்கும் பங்கு இருக்குன்னு அவங்க நினச்சாங்க, அப்படிங்கிறாங்க. இது 2வது காரணம். இந்த தான் மெயின் காரணம், இந்த 2வது காரணம். 3வது காரணம் என்ன அவங்க பட்டியல் போடுறாங்கன்னா, வெற்றி கொள்ளப்பட்ட பகுதிகளில் மீண்டும் தலை தூக்கிய பழி உணர்ச்சி. நீங்கள் சொன்னீங்களா பாரசீகம் வந்து மறுபடியும் பிரச்சனை பண்ண பார்த்துச்சா அப்படின்னு. ஆமாம், அதெல்லாம் பண்ண பார்த்துருக்கு, அதுவும் ஒரு ரீசன். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை மன்னிக்கும் போக்கு, இதனால் தீயவர்கள் வலுப்பெற்றனர். அப்போ அந்த யார் அந்த தீயவர்கள்? அது சஸ்பென்ஸு. சில தீயவர்கள் வலுப்பெற்றிருக்கிறாங்க, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க, அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஓகே, இது ஒரு 4வது ரீசன். 5வது ரீசன், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் உமையாவாக இருந்ததால், உறவினர்களுக்கு கனிவாக நடந்து கொண்டதால் அவர்களுக்கு நலன் நாடினார்கள். சொந்த காசில் உதவி செய்ததை கூட அரசு பணம் தூக்கி கொடுக்கிறார் என்று இதனால் பழி போட முடிந்தது. அப்போ உமையா பிரச்சனை இருந்திருக்குன்னு சொல்கிறேன்னு புரியுதா இல்லையா? அப்போ இதுவும் வந்திருக்கா? இது வந்து 5வது காரணம். 6வது, 2 ஆட்சியிலும் கவர்னர்களுக்கு இந்த கட்டுப்படும் தன்மை குறைந்து போனது. இப்போ என்ன அர்த்தம்? சாஃப்ட் லாங்குவேஜில் சொல்லியிருக்காங்க, கவர்னர்கள் அடங்கலை. இதான் டைரக்ட் லாங்குவேஜ், நம்ம பாஷையில் பேசணும். கவர்னர்கள் அடங்கலை, அவங்க இஷ்டத்துக்கு செயல்பட்டாங்க. அப்போ இது கலீஃபா கட்டுப்படாமல் கவர்னர்கள் நடக்கிறது நல்லதா கெட்டதா? அப்போ கட்டுப்படாமல் இருந்த அந்த கவர்னர்கள் என்ன பட்டியலை போடுங்க, இப்போ அவங்களுடைய ஃபசிலத்தை நீங்கள் கொண்டு வாங்க. நீங்கள் பட்டியல் போட மாட்டீங்க, நம்ம லிஸ்ட்டு சொல்கிறோம். இந்த எகிப்தில் கவர்னராக இவர் இருந்தார், சிரியாவில் கவர்னராக இவர் இருந்தார், பஸ்ராவில் கவர்னராக இவர் இருந்தாருங்கிறோம். அப்போ நம்ம அதுதான் பிரச்சனை. அப்போ அவங்களுக்கு அதே ரீசன் தானே சொல்கிறாங்க. அப்போ 7 சொல்கிறாங்க, மாற்று மத பெண்கள் பல சூழ்ச்சிகளுக்கு காரணமாக இருந்தாங்க. அந்த அடிமையாக வர்றவங்க அவங்களாம் கோல் மூட்டி விடுறது, அந்த வேலைகள் உள்ளுக்குள்ளே நடந்திருக்குங்கிறேன். பனு ஹாஷிம்களால் உமையாவின் வளர்ச்சி பொறுக்காமல் போனது. பனு ஹாஷிம்களால் வளர்ச்சி பொறுக்கும். பனு ஹாஷிம்களால் இந்த காரணம் தவறான காரணம். இது எதுக்குன்னா அலி ரலியல்லாஹுக்கு எதிராக சீண்டி விடப்படுற காரணம். பனு ஹாஷிம் அன்னைக்கு லீட் பண்ணது யார்? பனு ஹாஷிமுடைய தலைவர் யார்? அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய ஃபேமிலி, அப்பாஸ்லினுடைய ஃபேமிலி. இவங்க அந்த இதில் சம்பந்தமாக உடந்தையா? உஸ்மான் ரலியல்லாஹுடைய கொலையில் அவங்களாம் உடந்த கிடையாது. அவங்க எங்கே இன்வால்வ் ஆனாங்க? வெளியூரில் இன்வால்வ் ஆனவங்க 3 ஊருக்காரங்க. அந்த 3 ஊரில் பனு ஹாஷிம் இருந்தாங்களா?
அப்போ பனு ஹாஷிம்கள் இல்லாமல் எப்படி பனு ஹாஷிம்கள் இதில் இன்வால்மெண்ட் ஆகும் ஃபிட் பண்ணுறது, அதாவது உமையா ஒன்று சொல்லிட்டாங்களாம், அதனால் பனு ஹாஷிம் கொண்டு பேலன்ஸ் பண்ணுறாங்களாம். அவர் சொல்லிட்டு அடுத்தது நெருப்பு வணங்குகளின் கிளர்ச்சி, இது ஓகே. முஸ்லீம்கள் பிளவுபட வேண்டும் என்று யூதர்களின் சூழ்ச்சி இருக்கலாம். யூதர்கள் பேக்ரவுண்டில் இருந்துட்டு எந்த வேலைகள்னாலும் செய்யக்கூடியதான். யூதர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களால எதையுமே உருவாக்க முடியாது, சூழ்நிலையை அவங்க பயன்படுத்திக்குவாங்க. ஒரு பிரச்சனை உருவாச்சுன்னா அதை எப்படி அதை ஹைஜாக் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஒரு விஷயம் அது வேற ஒரு எழுச்சி வரும், அதை அப்படியே தங்களுடைய சாதகமாக அவங்க வளர்ச்சிக்குவாங்க. அது மாதிரி இப்போ அகல்போர்னு வச்சிங்களேன், அரபுகளுடைய அந்த பகை உணர்வை யூதர்கள் என்ன பண்ணாங்க, அகல்போர் போய் கூட்டிகிட்டு வந்தது யார், ஹோய்பின் அக்தபுங்கிற அந்த யூதன் தான் போய் கூட்டிகிட்டு வரான். வந்ததெல்லாம் யார், செம்மறியாடு மாதிரி. அப்போ இந்த கூட்டம் அந்த அரபுகள் அந்த பனு கினானா கத்துஃபானு குலம் இவங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டம் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் சண்டை போட வச்சதெல்லாம் யார், யூதர்கள். இவங்க சண்டையில் இன்வால்வ்மெண்ட் ஆக மாட்டாங்க, இந்த மாதிரி வேலைகள் இவங்க செய்வாங்க. அப்போ இதுதான் 10 சூழ்ச்சி. அப்போ சூழ்ச்சி பலன் அளித்தது அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருக்காங்க. அப்போ இந்த 10 காரணத்தில் எங்கேயாவது அப்துல்லா இப்னு சவா இருக்கா? அப்போ சொல்லவே இல்லை. பார்த்தீங்களா, இவங்க காட்டுறது என்ன, ஒரே காரணம் அப்துல்லா இப்னு சவா, மீதி 10 காரணம் முழுங்கிருங்க. இப்போ இதை சொன்னோம்னா மீதி உண்மையான, அதாவது இதுதான் உண்மையை விட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறது, தூரமாக திசை திருப்பி வச்சிருக்காங்க. இப்போ அடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ நம்ம கொலை நடந்துருச்சுல்ல, மர்வான் மற்றும் அவனுடைய கூட்டாளிகள் என்ன பண்ணுறாங்க, ஓடிடுறாங்க. மதீனாவோட எஸ்கே வேலை சொன்னல, கலூர மீனில் இவங்க எஸ் ஆயிடுவாங்க, எஸ் ஆகிறதுல இவங்க எக்ஸ்பர்ட். இவங்க ஓடிடுறாங்க. உமையாக்கள் யாரும் இல்லை இந்த இடத்துல அப்படிங்கிற அந்த கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. யார், கிளர்ச்சியாளர்கள் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இப்போ வாங்க மசூரா பண்ணலாங்கிறாங்க. கொலை பண்ணியாச்சு, அடக்கமாக ஆயிடுச்சு, பனு உமையாக்களை விரட்டி விட்டாச்சு, மதீனாவில் பனு உமையாவே கிடையாது. இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ வாங்க மசூரா பண்ணலாம், மதீனாவில் இருக்கக்கூடியவர்கள் மசூரா பண்ணலாம் சொல்கிறாங்க. நீங்கள் தான் ஆலோசனை செய்ய தகுதியானவர்கள். யார், கிளர்ச்சியாளர்கள் பேசுகிறாங்க. ஷூராவ கமிட்டி நீங்கள் தான், மதீனாவில் ஆட்சிகள் தான். அடுத்த கலிஃபாவை நீங்கள் இப்போ தேர்வு செய்யலாம், அதற்கு நீங்கள் தகுதியானவர்கள், யாரை தேர்வு செய்தாலும் நாங்கள் கட்டுப்படுவோம் அப்படிங்கிறாங்க. யார் சொல்கிறா, கிளர்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இதில் சொல்கிறாங்க கிளர்ச்சியாளர்கள் தான் அலியை தேர்வு செய்தார்கள். கிளர்ச்சியாளர்கள்ட்ட முதல்ல அந்த ரைட் இருந்ததா? அப்போ கிளர்ச்சியாளர்கள் உட்கார வச்சா அலி உட்காருவாரா? இவருக்கு அறிவு இல்லையா? பதவி கொடுக்குறவன் யாருன்னு இவர் பார்க்க மாட்டாரா? கிளர்ச்சியாளர்கள் உட்கார வச்சாங்களா, அலி இல்லையோன்னு உட்காந்துக்கிட்டாங்களா? உட்காரல. கிளர்ச்சியாளர்கள் என்ன பேசிட்டு இருக்கிறாங்க, தவறில் தான் இருக்குது 3வது வால்யூமில் 509 பேஜில். அவங்க என்ன சொல்கிறாங்க, மதீனாக்காரங்க நீங்கள் தேர்வு பண்ணுங்க. அவங்களுக்கே தெரியும் அவங்க தேர்வு ஊருக்கு போனால் செல்லாதுன்ட்டு. இவங்க உட்கார வச்சுட்டு போனால் அந்த பதவி நிற்குமா? எதுக்காகன்னா அலி இல்லையோனுக்கு பையத் செயல் இல்லை, அதை நியாயப்படுத்துறது. என்னங்க முஸ்லீம்கள் மசூரா பண்ணியா தேர்வு பண்ணாங்க, கிளர்ச்சியாளர்கள் அலியை உட்கார வச்சிட்டாங்க. அதனால் ஒரு அதிருப்தியினால் சில பேர் பையத் செய்யாமல் விட்டு விட்டார்கள். அந்த சில பேர் ஏன் பையத் செய்யாமல் விட்டாங்க சில காரணம் இருக்குது, அது பட்டியல் நம்ம போடுவோம். அப்போ இதுக்கு பொறுத்த வரைக்கும் அங்கீகாரம் பெற்ற இது ஒரு பையத்து தான். இது வந்து மதீனாவாசிகள் எல்லாரும் ஒருமித்த கருத்தில் யாரை தேர்வு செய்கிறாங்க, அலி. 2வது கேண்டிடேட்டே கிடையாது பனு உமையாக்கள். ஏன்னா இந்த பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா முஆவியா ரலியல்லாஹு காலத்திலேயே இருந்திருக்கு. என்னது, அலி வந்து அங்கீகாரம் பெற்ற கலீஃபாவே கிடையாது, அலி கலீஃபாவே கிடையாதுங்கிற ஒரு பிரச்சாரம் இருந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஹதீஸ் இருக்குது முஸ்னத் அபூதாவுதில் 4646 ஹதீஸ். சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிமை ஆனவர். நான் பெண்ணுன்னு தவறாக சொல்லியிருந்தேன் முன்னாடி பயனில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிமை. அவங்க வந்து அவங்க சொல்கிறாங்க நுபுவத்தின் அடிப்படையிலான ஆட்சி 30 வருடம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூபக்கர் 2 வருடம், உமர் 10 வருடம், உஸ்மான் 12 வருடம், அலி 6 வருடம், ஆக மொத்தம் 30 வருடம் என்று கூற சையதுங்கிற அந்த தாபியின் வந்து கேட்குறாங்க, அலி கலீஃபாவே இல்லை என்று பனு உமையாக்கள் சொல்கிறார்களே, என்ன நீங்கள் அலி போய் கலீஃபாவில் கொண்டு வரீங்க, இவர் கலீஃபாவே கிடையாதுன்னு பனு உமையா சொல்கிறேன். ஏன்னா பையத் பண்ணாதது நியாயம் கற்பிக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க நீல கண்களுடையவர்கள் மர்வானின் கூட்டாளிகள் பொய் சொல்கிறாங்க, இந்த மர்வானுடைய வாரிசுகள் அவங்க பொய் சொல்கிறாங்க, அலி வந்து கலீஃபா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 30 வருஷத்தில் கவுண்ட் பண்ணி அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் உம்மத்துடைய இஜ்மா இருக்குது, அலி கலீஃபாங்கிறது. இதில் யாரும் வாலாட்ட முடியாது. இப்படி சிலர் கருத்து சொன்னார்கள்லாம் கிடையாது, உம்மத்திலே இஜ்மா ஆயிடுச்சு. ஷியாக்கள்டையும் இஜ்மா, சன்னி முஸ்லீம்லேயும் இஜ்மா, உலகத்திலே இஜ்மா. எங்கே போனீங்கனாலும் 4 கலீஃபாவில் 4வது கலீஃபா யார், யாருமே முஆவியா ரலியல்லாஹு சொல்ல மாட்டாங்க, அலி ரலியல்லாஹு அவங்க தான் சொல்லுவாங்க. இதில் பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா வலுக்கட்டாயமாக பையத்து நடந்ததுங்கிறதும் பொய் குற்றச்சாட்டு, ஹாரிஜியாக்கள் தேர்வு செஞ்சாங்கிறதும் பொய் குற்றச்சாட்டு. ஆனால் இன்றைக்கும் என்ன சொல்லப்படுது, அலி யாருடைய தேர்வாக இன்றைக்கி வந்து பேசப்படுதுன்னா ஹாரிஜாக்களுடைய தேர்வாக சொல்லப்படுது. ஆனால் பையத்து எப்படி நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கணக்கு வச்சுக்கங்க, 6 பேர் கமிட்டி. அதில் என்னென்ன 6 பேரில் இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் மரணம் அடைஞ்சிட்டாங்க. இருந்ததே 2 பேருடைய அந்த தேர்வில் கடைசியாக நின்னது. அப்போ இருந்த ஒரே வேட்பாளர் இவர் தான். அப்போ உமர் ரலியல்லாஹுடைய அப்போ அலி ரலியல்லாஹு ஏன் பையத்தை ஏற்றுக்கிட்டாங்க, 4வது நாள் இவங்க பையத்தை ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா உமர் ரலியல்லாஹு என்ன சொல்கிறாங்க, 3 நாள் தான். நான் சொன்னல அந்த சட்டம், உம்மத்துக்கு கலீஃபா இல்லாமல் எத்தனை நாள் இருக்கலாம், 3 நாள் தான். 4வது நாள் ஒரு கலீஃபா உட்காந்துடணும், உம்மத்துக்கு தனியாக விட்டுட்டு போக முடியாது. அப்போ அது வந்து ஒரு சுன்னத்தாக வர்றதுனால இவங்க என்ன பண்ணாங்க, 3 நாள் தட்டி கழிக்கிறாங்க, மாட்டேங்கிறாங்க. 4வது நாள் பையத்தை அக்செப்ட் பண்ணுறாங்க. கொலை நடந்த 4ஆம் நாள் சஹாபாக்களின் ஜமாத் அலி ரலியல்லாஹு அவர்களோட வீட்டுக்கு வருது. வந்துட்டு இந்த உம்மத்தை யாராவது ஒருவர் தலைமை தாங்கியே ஆக வேண்டும். எனவே இன்று பூமியில் உங்களை விட இதற்கு தகுதியானவர் யாரும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெருக்கமும் உறவு முறையும் உங்களுக்கு உண்டு. இந்த பாரத்தை நீங்களே சுமக்க வேண்டும். இது ஒரு பாரம். அது சொன்னல பதவிங்கிறது சுகம் கிடையாது. அது சொல்லிட்டு சொல்கிறாங்க, மக்களின் நிம்மதியின்மையும் கவலையும் போக்குங்கள். மக்கள் ரொம்ப கவலையில் இருக்கிறாங்க, தயவு செஞ்சு இந்த பொறுப்பை எடுத்துங்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அலிதான் சொல்கிறாங்க, நீங்கள் வேறு ஒருவரை அமீராக தேர்வு செய்யுங்க, எனக்கு இந்த பதவி வேண்டாம், நீங்கள் வேறு ஆளை போட்டுங்க, நான் ஆலோசகராக வேண்டுமானால் இருந்து கொள்கிறேன்.
நான் மஷூரால வேணா நான் இருந்துக்கிறேன், நான் அட்வைசராக இருந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அல்லாவின் மீது ஆணையாக உங்கள் இடத்தில் வேறு ஒருவரை நாங்கள் பையத் செய்ய மாட்டோம். யார் பேசுகிறா? அன்சாரிகள், ஜமாத்து பேசுது. சொல்கிறாங்க, நீங்கள் என்னை நிர்பந்தப்படுத்துகிறீர்கள். சொல்கிறாங்க, ஆனால் சரி நான் ஏற்கிறேன், ஆனால் இப்படி வீட்டில் என் ரகசியமாக பையத்து நடக்கக்கூடாது. சொல்கிறாங்க, வீட்டில் பையத்து நடந்துச்சுன்னா வேறு மாதிரி பேசும். அவ்வளோ பார்த்து நடந்த மனுஷன் மேலேயே திணிக்க முடியுதுன்னா எப்படியாப்பட்ட இதுன்னு ஒன்றும் புரியல. அவங்க சொல்கிறாங்க, வீட்டில் பையத்து நடக்கக்கூடாது, முஸ்லீம்களின் சம்மதத்தோடு மஸ்ஜிதில் வைத்து பையத்து நடக்கட்டும், ஏற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. முஸ்லீம் சம்மந்தம் இல்லை என்றால் அது பையத்தே கிடையாது என்று சொல்கிறாங்க. யார்? அலினா சொல்கிறாங்க, முஸ்லீம்களுடைய சம்மதம் இல்லைன்னா அதுக்கு பையத்தே கிடையாது, எனக்கு மஸ்ஜிதில் வச்சு நடத்துங்க. இப்போ மஸ்ஜித் நபி கூட்டு போகிறாங்க, அனைத்து முஹாஜிரின்கள் அனைத்து அன்சாரிகள் முன்னிலையில் பையத்து நடந்து. இது தபரியில் 3வது வால்யூமில் 502வது சம்பவம், 502வது பேஜில் இது இருக்குது. இதுக்கு சப்போர்ட்டிவாக ஹதீஸும் இருக்குது. ஹாக்கிமில் மிம்பரில் வச்சு தான் பையத்து நடந்தது. ஏன்னா காரியாக்கள் எங்கேயோ போய் தேர்வு செஞ்சுட்டு தான் வரல, மிம்பரில் வச்சு பகிரங்கமாக நடக்குது. ஹாக்கிமில் சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மிம்பரில் அலி ரலியல்லாஹு அவர்களின் பையத் நடைபெற்ற போது ஹுசைமா பின் சாபித் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கவிதையை வாசித்தார்கள். ஒரு சஹாபி அவர் எந்திரிச்சு கவிதை படிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நாங்கள் அலி அவர்களின் கையில் பையத் செய்து விட்டோம், எந்த சோதனைகள் வரவிருக்கிறதோ அதை சமாளிக்க எங்களுக்கு அபுல் ஹசன் போதுமானவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த சோதனைகள் வரப்போகுது, அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அபுல் ஹசன் போதும். இவருடைய பட்டப்பேர் இது. ஆமாம், அலினுடைய ஹசனுடைய தந்தை இல்லை, அபுல் ஹசன் எங்களுக்கு போதும் அப்படிங்கிறாங்க. அவர் கரெக்டாக சொல்கிறாங்க, கரெக்டான ஆள் நாங்கள் பிடிச்சிட்டோம், இவரை பிடிச்சிக்கிட்ட நாங்கள் தப்பிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. சொல்லி நாங்கள் இவரை மக்களின் உயிர்களை விட அதிக உரிமை உள்ள மனிதராக கண்டோம். இது ஏன் இந்த வார்த்தை பயன்படுத்துகிறாங்க? அது ஒரு ஹதீஸ் இருக்குது, கதீர் கும்ம ஹதீஸ் எடுக்கும்போது கம்பேரும், மக்களின் உயிரை விட இவர் அதிக உரிமை உள்ளவர், எங்கள் உயிரை விட நேசத்துக்குரியவருங்கிறாங்க. யாரா? அலி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்லிட்டு சொல்கிறாங்க, இவர் அல்லாவின் வேதத்தையும் நபியின் சுன்னத்தையும் குறைஷிகள் அனைவரை விட அதிகம் அறிந்தவர் ஆவர். குறைஷிகளிலே இவர் அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளில் யாருமே அறிந்தவர் கிடையாது அப்படின்னு சொல்லி, இவர் அனைத்து நன்மைகளும் கூடி இருக்கின்றவராக, குணத்திலையும் வீரத்திலையும் இவர்கிட்ட இல்லாத ஃபசிலத்தே கிடையாது அப்படிங்கிறாங்க. இது ஹாக்கிமில் 4595வது ஹதீஸ். இதிலே வந்து ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அவங்களும் இருக்கிறாங்க, வெளியூரில் இருக்கிறாங்க. தெரியுமில்ல, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த முனாஃபிக் பட்டியல் கையில் வச்சிருக்கிறவங்க அவர் ஹுதைஃபத்துல் யமான், அந்த குழப்பத்தில் எக்ஸ்பர்ட் அவர். அவர்களிடம் ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அவர்களிடம் அலி அவர்களின் பையத் பற்றி தெரிவிக்கப்பட்ட போது, இவரை விட்டு வேறு எந்த தகுதியற்றவருக்கும் நான் பையத் செய்ய மாட்டேன். இவர் சொல்றாரு, இவரை விட்டுட்டு வேற இந்த பொசிஷனில் உங்களுக்கு வேற ஆளே கிடையாதுங்கிற. இவர் அலி தேர்வு செய்யப்பட்டார்னா இவர் தான் கரெக்டான ஆள். நீங்கள் பிடிச்சி அப்போ குழப்பத்திலும் தப்பிக்கிறதுக்கு அப்போ ஹுதைஃபத்துல் யமானுடைய சர்டிஃபிகேட்டும் கிடச்சிருச்சா? அப்போ அவர் சொல்கிறார், சொல்லிட்டு இமாம் ஹாக்கிம் சொல்கிறார், இவை அமீருல் மூமினின், ஹாக்கிம் இமாம் தஃப்சீர் எழுதுறாரு, என்ன எழுதுறாருன்னா, அமீருல் மூமினின் பையத் குறித்த உண்மையான தகவல்கள் ஆகும், இவை முழுக்க முழுக்க உண்மையாகும், இதில் உம்மத்தின் இஜ்மா உள்ளது. ஹாக்கிம் இமாம் மேலே சொன்னல ஷியான்னு ஒரு பட்டம் இருக்குது, அதான் பாருங்க, அவர் அஹ்ல பைத்துக்கு உண்டான அந்த கரையெல்லாம் அவர் போக்குனவர். யாரெல்லாம் சத்தியத்தை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஷியா பட்டம் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அதான் அப்போ அதில் வந்து சொல்கிறேன், மற்றபடி பையத் செய்யாத மற்றவர்களின் பார்வை ஒவ்வொன்றும் வெவ்வேறானது. பையத் செய்யாத ஒரு பெரிய சஹாபாக்கள் லிஸ்டே இருந்தது. அப்துல்லா இப்னு உமர் பையத் செய்யல, அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு. அபு மூசா அல் அன்சாரி பையத் செய்யல, சாத் பின் அபி வக்காஸ் பையத் செய்யல, அபு மூசா அல் அஷ்ரி பையத் செய்யல, முகமது பின் மஸ்லமா பையத் செய்யல, உசாமா பின் சயீத் பையத் செய்யல ஆகியவர்கள் மறுத்தது வேறு காரணங்களுக்காகவே. அதையும் நாம் மக்களுக்கு விளக்குகிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக அதை விளக்குவோம். அப்போ இதில் சொல்கிறோம்ல, இப்னு உமர் வந்து யசீதுக்கு பையத்து செய்ய சொன்னார். இப்னு உமர் சொல்கிறது தப்பாக போகும். அப்போ இப்னு உமர் 4வது கலிஃபா ராஷிதுக்கு பையத் செய்ய வேணாங்கிறார். இப்னு உமர் தவறாக முடிவெடுக்க மாட்டார். இப்னு உமரை வந்து அப்படியே இவர் தான் நம்ம அலியை பிடிச்சிங்கன்னாங்க. இவங்களுக்கு வாட்டமாக யார் இருக்காங்க அவங்களெல்லாம் பிடிச்சிக்கிறது. அப்போ இப்னு உமர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு? அப்போ அலி வந்து இப்னு உமர் ரிஜெக்ட் பண்ண, அலி வந்து பையத்து அங்கீகாரம் பெற்ற கலிஃபா இல்லைன்னு ஆயிருமா? இன்னைக்கு உம்மத்துடைய இஜ்மா ஆயிருச்சுல்ல. அதே இப்னு உமர் பின்னாடி பேசுகிறாரு, அதே ஹாக்கிமில் வரும். என்ன பேசுகிறாரு? வாழ்க்கையில் நான் வாழ்க்கை பூரா நான் அதை நினச்சி கவலைப்பட்ட ஒரே விஷயம் அலிக்கு நான் துணை போகாதுங்கிறேன். என்ன சொல்கிறேன்? அலிக்கு நான் சப்போர்ட்டா, அலியோட போர்களில் நான் கலந்துக்காத நினச்சி வருத்தப்பட்ட அளவுக்கு வேற எந்த காரியத்திற்காகவும் நான் வருத்தப்பட்டதே கிடையாதுங்கிற இப்னு உமர். இப்போ இப்னு உமரே தவறுன்னு சொல்லி ஒத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் முட்டு கொடுக்குறீங்க. அப்போ இப்னு உமர் அவரே திருத்திக்கிட்ட விஷயமா வச்சு என்ன பண்ணும்? இப்னு உமர் வந்து பிடிச்சிங்க, இப்னு உமர் பாருங்க யசீதுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, இப்னு உமர் யாருக்கு ஹுசைனுக்கு போக வேணான்னு தடுத்தார், அதெல்லாம் தப்புன்றார் அவரே. அப்போவே எந்திரிச்சிருந்தா இதெல்லாம் பிரச்சனையே தூக்காமல் வந்திருக்கும், அப்பயே மேட்ரு முடிச்சிருக்கலாங்கிறாங்க. அதோட பிரச்சனை அப்பயே சால்வ் ஆகிருக்குங்கிறாங்க. அப்போ இதில் வந்து இந்த லிஸ்ட்டில் பாருங்கள், பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்களா? கலிஃபா ராஷிதுக்கு பையத் செய்யாதவர், ரசூலா எந்த அளவுக்கு சிறப்பிச்சுட்டு இந்த ஹதீஸ்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்த்துங்க, இது ஹாக்கிமில் 4596வது ஹதீஸ். அதுக்கு கீழே அடி குறிப்பில் ஹாக்கிம் இமாமுடைய அந்த இதுவும் இருக்குது. மீதி அந்த இமாம்கள் அவங்களாம் ஏன் பையத் செய்யலைங்கிற ரீசன் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ரீசன் சொல்லுவாங்க. அந்த ரீசன்லாம் இன்ஷால்லா அடுத்த இதில் அது சொல்லிடலாம். இப்போ மீதி வேறு சில மேட்டர்லாம் கொஞ்சம் இருக்கும், டக்குன்னு பார்த்துடலாம் இன்ஷால்லா, ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தல்ஹா ரலியல்லாஹு அவர்களும் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களும் மிரட்டப்பட்டதாக சில செய்திகள் வருது தபரில. அப்போ மிரட்டி பையத்து வாங்கினாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக வாங்கல. ஏன்னா அதுக்கு ஹாக்கிம் இமாமா சொல்கிறார்ல, இதுதான் உண்மையான செய்தி, இதில் எந்த ஒரு அப்படி மிரட்டி பையத்து வாங்கக்கூடிய அந்த செயலை அலி ரலியல்லாஹு செய்வாங்களா? இப்போ மிரட்டி பையத்து வாங்கினா அதுக்கு பேர் பையத்தா?
புரியுதா இல்லையா? அப்போ அந்த செய்திகள் எல்லாமே தவறான செய்திகள். என்னன்னா அதே வந்து சரியான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா தவறிலே இருக்கு, வரலாற்று நூலையும் இருக்கு, ஹதீஸ்லையும் சொல்றேன். எப்படின்னா, நான் சத்தியமிட்டு சொல்கிறேன், முகமது சீரியன் கூறியதை கேட்டுள்ளேன். அவர் கூறியதாவது, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தல்ஹா அவர்களிடம் சென்று, தல்ஹா உமது கையை நீட்டுங்கள், நான் உங்களுக்கு பையத் செய்கிறேன் என்றார். தல்ஹா பையத் செய்யாத இருந்ததுனால அலி இப்போ என்னங்கிறார், இப்போ என்கிட்ட பையத் வந்துருச்சு, நான் உங்களுக்கு பையத் செஞ்சுறேன், நீங்க கலீஃபாவாக இருந்துங்கிறார். தல்லா நீங்கள் கையை நீட்டுங்கிற. அப்போ அவர் என்ன சொல்கிறார், அதற்கு தல்லா இதற்கு என்னை விட உங்களுக்கே அதிக தகுதி உள்ளதுங்கிறார். என்ன என்ன போய் இது பண்ணுறீங்க, நீங்கள் தான் என்னோட தகுதியான ஆள். அப்படி ரிட்டனில் இவர் பையத்து செய்கிறார். சொல்லிட்டு உங்கள் கையை நீட்டுங்கள், நான் பையத் செய்கிறேன் என்றார் என்று கூற அலி நீட்டினார், தல்ஹா பையத் செய்தார். இது சொல்லிட்டு சொல்கிறாங்க, நான் சத்தியமிட்டு சொல்கிறேங்கிறாங்க யார், இப்னு சீரின். அப்போ அல்லாஹ் மேலே சத்தியமாக தல்ஹா பையத்து செஞ்சதார், அவர் மனசார தான் செஞ்சார் அப்படிங்கிறது தபரியில் 3வது வால்யூமில் 509 இருக்குது. ஏன்னா அந்த உண்மைக்கு பதிலாக ஒரு பொய்யும் கிளறி விட்டீங்கன்னு வச்சுங்க, இப்போ மக்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்கல்ல, இப்படியும் இருக்குது அப்படியும் இருக்குன்ட்டு போயிடுவாங்க. ஆனால் அப்படி கிடையாதுங்கிறது நம்ம திட்டவட்டமாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து மிரட்டி செய்யப்பட்ட பையத்து, அங்கீகாரம் இல்லாத பையத்து. ஏன்னா இதில் டவுட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா பின்னாடி நிறைய பேர் பையத் செய்ய மாட்டேன்னு முரண்டு பிடிப்பாங்க. அவங்களாம் நியாயப்படுத்திடக்கூடாங்கிறதுக்காக சொல்கிறேன். இதே ஹதீஸில் பார்த்தீங்கன்னா தாரிக் பின் ஷிஹாப் அவர் வந்து அறிவிக்கிறாங்க, என்னன்னா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட போது நான் ஈராக்கில் இருந்தேன். பிறகு யோசித்தேன், ஜமாத் வந்து மதீனாவில் இருக்குது, முஹாஜிர்களும் அன்சாரிகளும் அங்கே தான் இருக்காங்க, நானும் அங்கே போவதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. நேராக அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு மக்கள் பையத் செய்ததை கேள்விப்பட்டேன். ரபதாவில் சென்ற போது அலி ரலியல்லாஹு அவர்கள் அங்கே இருந்தார்கள். எழுந்து நின்று அல்லாவை புகழ்ந்து விட்டு, தல்ஹாவும் ஜுபைரும் என்னிடம் மன விருப்பத்துடன் தான் பையத் செய்தார்கள், மனம் வெறுத்து அல்ல. ஆனால் இப்போது அதை குலைக்கும் வேலையில் இறங்கியுள்ளார்கள். தல்ஹாவும் ஜுபைரும் என்கிட்ட பையத் செய்யும் போது மன விருப்பத்தோடு தான் செஞ்சாங்க, ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் செய்யல. ஆனால் இப்போ மாற்றி பேசுகிறாங்கிற, இப்போ அதை கெடுக்கிற விதமாக அவங்க செயல்படுறாங்க. இவர்களை தடுக்காவிட்டால் முஸ்லிம்களின் கைத்தடியை இவர்கள் உடைத்து விடுவார்கள். ஜமாத்தை சொல்கிறேன், முஸ்லிம்களுடைய அசாங்கிறது அந்த ஆட்சி அதிகாரம் தானே, இந்த ஆட்சி அதிகாரத்தை இவங்க என்ன பண்ணிடுவாங்க, உடைச்சிருவாங்க. தல்ஹாக்கு எதிராக நம்ம போரிட்டானு, ஏன்னா அந்த போருக்கு உண்டான சூழ்நிலை ஆகிப்போச்சு இல்லை, அதான். ஆமாம், இப்போ மாறப்போது கலீஃபான்னு ஒத்துக்கிட்டா சண்டை போட முடியாது இல்லை, கலீஃபான்னு ஒத்துக்கிட்டா சண்டை போட முடியாது இல்லை. அப்போ அதனால் என்ன பண்ணுறாங்க, பையத்திலிருந்து ரிவர்ஸ் வாங்குறாங்க. நாங்கள் வந்து இந்த பையத்தை வந்து அக்செப்ட் பண்ணலங்கிறாங்க, நாங்கள் ப்ரெஷரில் பண்ணுங்கிறாங்க. அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து மாற்றி கொடுக்குறாங்க. அதுதான் அலியும் சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், அந்த தாரிக் பின் ஷிஹாப் சொல்கிறாரு, நான் இந்த இடத்துக்கு போனேன், இப்படி அலி வந்து பயான் பண்ணிட்டு இருந்தாருன்ட்டு. இந்த செய்தி முஸன்னஃப் இப்னு அபி ஷைபால 38,954. ஏன்னா இது உம்மத்தில் இஜ்மா ஆயிருச்சு. இப்படி மிரட்டி பையத்து வாங்கினா என்ன ஆயிரும், இப்போ யசீதுடைய பையத்து நியாயமாயிரும். இவரும் மிரட்டி வாங்கினாரு, அவங்களும் மிரட்டி வாங்கினாங்க, அப்போ இவர் செஞ்சால் தப்பா, அவர் செஞ்சால் கரெக்டான்றாங்க. அப்போ ரெண்டுமே இப்போ விஷயம் புரிஞ்சுக்கணும். இது பொறுத்த வரைக்கும் பொய், அலியுடைய உண்மையான பையத்தை மறைப்பதற்காக அல்லது திசை திருப்புவதற்காக சொல்லப்பட்ட பொய்களில் ஒன்று. இதோ இன்னொரு செய்தியும் பாருங்க, முஸன்னஃப் இப்னு அபி ஷைபாலியா 38,953. என்னன்னா அஹ்னப் பின் கைஸ் இவர் தாபீன், இவர் என்ன பண்ணுறாரு, ஹஜ்ஜுக்கு போகிறாரு. அந்த முற்றுகை இடும் அந்த காலகட்டத்தில் அந்த ஹஜ் அந்த துல்ஹஜ்ஜுடைய 18 தானே இவங்க வஃபாத் ஆகிறாங்க, அந்த 10வது நாளுக்கு நெருக்கமாக போகிறாங்க. மதீனாவுக்கு நான் சென்றேன், வழியில் மதீனாவை கடந்து சென்றேன். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய நிலையை பார்த்து தல்ஹா மற்றும் ஜுபைரிடம் இவர் ஷஹீதாவதை நான் காண்கிறேன் என்றார். அவர் சொல்கிறாரு, அவர் பார்த்துட்டு இவர் இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்தா இவரை கொன்றுவாங்கன்னு எனக்கு தோணுதுங்கிற சொல்லிட்டு சொல்கிறாங்க, இவருக்கு அடுத்து யாரை நீங்கள் எனக்கு விரும்புகிறீர்கள் என்று கேட்டேன். இவர் ஒரு பெரிய குலத்துடைய தலைவர், இவர் யார், அஹ்னப் பின் கைஸுங்கிறவர். பின்னாடி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவர்கிட்ட உதவிக்கு போவாங்க, அது பின்னாடி இன்ஷால்லா அந்த சம்பவங்களை அடுத்த இதில் பார்ப்போம். அப்போ இவர் வந்து கேட்குறாங்க, அவன் வந்து நான் பையத்து செய்கிறதுக்கு யாருக்கு நான் பையத் செய்ய, இப்படி சூழ்நிலை இருக்குது, பார்த்தா இவர் இன்றைக்கோ நாளைக்கோங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு, நான் போயிட்டு வரக்குள்ளே ஏதாவது அசம்பாவியம் இருந்துச்சுன்னா அடுத்த கலிஃபாவை நான் யாரை செலக்ட் பண்ணட்டும், எனக்கு அட்வைஸ் பண்ணுங்கிறாங்க. யார்கிட்ட, தல்ஹா கிட்டையும் ஜுபைர் கிட்டையும் கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இருவரும் அலிக்கு பையத் செய்கின்றார்கள், அலிக்கு பையத் செஞ்சிரு அப்படிங்கிறாங்க. நான் வந்து இந்த மாதிரி இவர் கொல்லப்பட்டார்னா அலிக்கு பையத் செஞ்சு, அப்போ ஃபர்ஸ்ட் சாய்ஸாக யார் இருக்கா, ரெண்டு பேருடைய கருத்துப்படி அலி தான் இருக்கிறது. சொல்கிறேன், நான் ஹஜ்ஜுக்கு மக்கா சென்ற போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்ட செய்தியை அறிந்தேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்கே இருந்தார். கொல்லப்பட்டதுக்கப்புறம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிட்டு சொல்கிறாங்க, நான் யாருக்கு பையத் செய்வது என்று கேட்டேன், அவர் அலி என்றார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, நான் யாருக்கும் பையத் செய்கிறது அப்படிங்க, வேறு யார், அலி தான் அப்படிங்கிறேன். அலிக்கு பையத் செய்யுங்க, யார் அவங்களும் சொல்கிறாங்களா, அப்போ வரைக்கும் அவங்களுக்கு படையெடுக்கிற மூடு கிடையாது. அதுக்கப்புறம் திரும்பி வரும்போது அலிக்கு பையத் செய்கிறடா என்ன சொல்லுவாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வேணாம், எங்கள் கூட படையில் சேர்ந்துக்குங்க. அந்த பிரச்சனை வரதுக்கு முன்னாடி என்ன சொல்லிக்கிறாங்க, அலிக்கு பையத் செய்யுங்க. போகும்போதும் அப்படி தான் சொல்கிறேன். சொல்லிவிட்டு யாருக்கு பையத் சென்றேன்னு கேட்டேன், அலிக்கு என் பையத் செய்ய, திரும்ப செல்லும் வழியில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் பையத் செய்து விட்டு நான் ஊருக்கு சென்று விட்டேங்கிற, அது பெரிய ஹதீஸ், இன்ஷால்லா அது பார்ப்போம். அப்போ ஊருக்கு போகும்போது இவர் பையத் செஞ்சுட்டு அது போயிடுறாங்க. இது 38,953 செய்தி முஸன்னஃப் இப்னு அபி ஷைபால. இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, யார் வேண்டாலும் கலீஃபாவை தேர்வு செய்யலாம்ங்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் கலீஃபா வந்து இங்கேருந்தும் தேர்வு செய்யலாம், கூஃபாலிருந்தும் தேர்வு செய்யலாம், பஸ்ரா அஹ்ல மதீனா மட்டும்தான் கலீஃபாவை தேர்வு செய்ய முடியும். வேறு உலகம் பூரா சேர்ந்துட்டாங்க, ஒரு ஆளை கலீஃபாங்கிறாங்க. மதீனாவாசிகள் இல்லைங்கிறாங்க. இப்போ யார் கலீஃபா, யார் மதீனாவாசிகள் எங்கே யாரை கலீஃபான்னு காட்டுறாங்களோ அவர் தான் முழு இஸ்லாமிய உலகத்துக்கு கலீஃபா, அவர் தான் கலீஃபா ஹக்கு, மீதி இருக்கிறவங்க கலீஃபா பாத்தில். அந்த கலீஃபாவோட போர் புரியணும், இந்த கலீஃபாவோட சேர்ந்துட்டு, ஓகேவா. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் தெளிவான விஷயம். இப்போ அடுத்த ஒரு விஷயத்துக்கு போயிடுவோம். என்ன அப்படின்னா, முடியலன்னா சொல்லுங்கள், நிறுத்திடலாம் மட்டும் யாராவது. அப்போ அவங்க அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹசன் ரலியல்லாஹு அவங்க வந்து அதிருப்தி, அது அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் ஹசன் ரலியல்லாஹு அவங்களுக்கு மத்தியில் ஒரு சலசலப்பாகுது.
என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி பிரச்சனை ஆகிட்டு இருக்கு, ஒரு படையெல்லாம் இந்த மாதிரி திரட்டிருக்காங்க. அது பிரச்சனைலாம் சில பின்னாடி பட்டியல் போகிறோம், அது லைட்டாக சொல்லிடுறேன், ஏன்னா இதில் சில ரீசன்கள் இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த போர்களாக திரட்டிட்டு இருக்காங்க. அலிலியானு போய் ஒவ்வொரு ஆள்ட்டையும் கேன்வாஸ் பண்ணுறாங்க, அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுப்பாங்க. இதை பார்த்துட்டு புலம்புற முணுகிறார் யார், ஹசன் அலிங்கிறார். நான் அப்போவே சொன்னேன், என் பேச்சை நீங்கள் கேட்கல, எங்கே என் பேச்சை கேட்குறீங்க, உங்களையும் கொலை பண்ணிடுவாங்க, ஒரு நாள் அம்மன் உங்களை விட்டுருவாங்க அப்படிங்கிறார். உடனே சொல்கிறாரு, சத்தமாக பேசுகிறேன், எனக்கு பொம்பளை மாதிரிலாம் ஊழ விட்டுட்டு இருக்காது, முதல்ல நீ ஊழ விடுறது நிறுத்திட்டு என்ன விஷயம் நீ என்கிட்ட டேரெக்டாக பேச அப்படிங்கிறேன். இல்லை என்ன விஷயம் அப்படின்னா, நான் சொல்கிறதெல்லாம் கேட்கல, நான் எதை கேட்கல அதை லிஸ்ட்டு சொல்லுங்கிறேன். நீங்கள் என்ன சொன்ன, நான் என்ன கேட்கல, நான் ஏன் வாப்போன்னு சொல்கிறேன்னா அப்பா பையனுக்கு மத்தியில் இருக்கிற உரையாடல் அதுவாக இருக்கட்டும். நான் என்ன சொன்னேன், நீ ஏன் நான் என்ன கேட்காம விட்டேன், நீ என்னத்தை சொன்ன, நான் என்ன கேட்காம விட்டேங்கிறேன். அப்போ ஹசன் ரஹ்மான் சொல்கிறாங்க, உஸ்மான் ரஹ்மான் முற்றுகையின் போது ஊரில் இருக்க வேணாம், போயிடுங்கன்னு சொன்னேன். முற்றுகை இருக்கும்போதே நான் ஐடியா சொன்னேன். ஹசன் ரஹ்மான் சொல்கிறாங்க, ஊரில் இருக்காதீங்க, ஊரை விட்டு ஓடிடுங்க, போயிருங்கன்னு. நீங்கள் இருக்கும்போது அவர் கொல்லப்பட்டா கொலை பலி உங்கள் மேலே வந்து விழும்னு நான் சொன்னேன். ஆனால் நீங்கள் கேட்கல, மதீனாவிலே தங்கியிருந்தீங்க. இதை நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், நீங்கள் கேட்கலையா, இது ஒன்றுங்கிறேன். ரெண்டாவது சொல்கிறேன், இரண்டாவது உஸ்மான் கொல்லப்பட்ட உடன் எல்லா ஊர்க்காரர்களும் அவர்களுடைய பிரதிநிதிகளை அனுப்பி எல்லாரும் சேர்ந்து உங்களை தேர்வு செய்யும் போது பையத்தை ஏற்றுக்குங்க, அது வரைக்கும் ஏற்றுக்க வேணாம்னு சொன்னேன். மதீனாவில் உடனே பையத்தை செஞ்சு ஏற்றுக்காதீங்க, சிரியாவிலேருந்து ஆள் வரட்டும், எல்லா கவர்னர்கள் வரட்டும், எல்லாரும் உட்காந்ததுக்கப்புறம் பெரிய மசூரா வச்சு அதில் தேர்வு நடக்கட்டும், அப்போ நீங்கள் பையத் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஆனால் அதுக்கும் நீங்கள் கேட்கல அப்படிங்க. கேள்வி நல்லா இருக்குல்ல, அதனால தான் எடுத்தேன். முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாமே. கடைசியாக என்ன சொல்கிறாங்க, தல்ஹாவும் ஜுபைரும் எதிர்ப்பு முடிவை கையில் எடுக்கும்போது நீங்கள் வீட்டிலே இருந்துக்குங்க, இவங்களுக்கு எதிராக சண்டை போட வேண்டாம், பெரிய ஆளுங்க இவங்களுக்கு எதிராக சண்டை போட வேண்டாம், மக்களை அவங்க போக்கிலே விட்டுடலாம், அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டோன்னு நான் சொன்னேன். நீங்கள் இதுக்கும் கேட்கல, இப்போ வந்து எல்லார்ட்டையும் உதவி கேட்டுருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அலிலாம் சொல்கிறாங்க, முற்றுகையின் போது மதீனாவை விட்டு நான் வெளியே போக பார்த்திருந்தால் என்னையும் முற்றுகையிட்டிருப்பாங்க, வெளியே ஆள் கூப்பிட்றது தான் போகிறேன்னு நினச்சிருப்பாங்க. அலி போனால் மற்ற ஆள் போனால் விட்டுருவாங்க, ஏதோ அஜிக்கு போகிறாங்க, அலி போனால் ஆள் கணக்கு இருக்குல்ல, அதுதான். அப்போ ஹுசேனையும் கணக்கு வச்சிங்க, புரியுதா இல்லையா? எல்லாரும் போகிறதும் ஹுசேன் போகிறதும் ஒன்றும் கிடையாது. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் கிளம்பி போகிறது ஒன்று, ஹுசைன் கிளம்பி போகிறது ஒன்று. அப்போ ஹுசைன் ஷஹாதத் கர்பலாவுடைய மேட்ரு என்னன்னு புரியணும், கர்பலா என்ன மேட்ருங்கிறது புரியணும்னா இந்த சம்பவம் மைண்டில் வச்சிங்க. ஒரு ஆள் கிளம்பி போகிறது எவ்வளோ பெரிய இம்பாக்ட்னு. அப்போ கிளம்பி போகிறது நான் சொல்கிறேங்க, நான் வெளியே போகிறேன்னா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, என் வீடும் சேர்த்து முற்றுகை பண்ணியிருப்பாங்க. அதனால் இந்த சூழலுக்கு அதுதான் சரி. ரசூலா என்ன சொன்னாங்க, நடக்கிறவரை விட எப்படி மேட்ச் ஆகுது பாரு, அலியுடைய ஹிக்மத்தும் ரசூல்லாவுடைய ஹிக்மத்தும் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாரு. இவர் உட்காரது சிறந்தது, வீட்டிலே முடங்கி கிடக்கிறது சிறந்தது. ரசூலா ஃபத்வா இருக்கா இல்லையா, ரசூலாவுடைய ஃபத்வா இவர் காட்டல, சொந்த ஐடியாவை சொல்கிறார். ரசூலா இப்படி சொன்னாங்க, இந்த சூழலுக்கு இது எனக்கு சரி இப்படிலாம் சொல்ல, இந்த சூழலுக்கு இதுதான் ஸ்ட்ராட்டஜி, இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, கிலாஃபத்து எல்லா ஊர்க்காரங்க வர்ற வரைக்கும் நீங்கள் இது பண்ணுறீங்க, வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறீங்க. கிலாஃபத்தை எல்லா ஊர்க்காரங்க ஒத்துக்க வரைக்கும் நான் ஏற்காமல் இருக்க சொன்னதை நான் ஏன் ஏற்கலைன்னா, கிலாஃபத்தின் பையத் விவகாரம் மதீனாவை சார்ந்தது, அவங்களுக்கு மட்டும்தான் பவர் இருக்குது. இப்போ எல்லாரையும் நான் கொண்டு வந்தேன்னா கூட்டாயிரும், அப்புறம் தகுதி இல்லாத ஆட்கள்லாம் மெஜாரிட்டி இப்போ எல்லாருக்குமே நாய் பேய்களாக ஓட்டு கொடுத்தா இப்போ இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு, ஓட்டு போடுறதுக்குன்னு ஒரு தகுதி வேணும், புரியுதா இல்லையா? இஸ்லாமிய கவர்மெண்ட் வந்தால் எல்லாரெல்லாம் ஓட்டு போட முடியாது, அது ஒரு சிஸ்டமாக வரும்னு வச்சுக்கோங்க, அது வேறு மாதிரி இருக்கும், அது சிஸ்டம் வந்துடும். அது ஓட்டுக்குன்னு ஒரு எக்ஸாம், ஓட்டு போடுறதுக்கு நீ ஒரு எக்ஸாமாவது எழுதுற மாதிரி அதை பண்ணுவாங்க. சும்மா தகுதி இல்லாதவங்க ஃபாசிக்கெல்லாம் ஒரு கோட்டர் வாங்கி கொடுத்தா ஓட்டு போட்டுறான். இன்றைக்கி ஓட்டுக்கு ஒரு வேல்யூ வச்சோம்னா என்ன ஆயிடுச்சு, அதான் சொல்கிறாங்க, வெளியூர்காரங்களாம் ஓட்டு போட்டு நான் கலிஃபானா நான் ஜெயிச்சிருவேன், இந்த ஒரு கலிஃபா வேணால் நான் தேர்ந்தெடுத்துருவேன், அதுக்கப்புறம் தகுதி இல்லாமலாம் உள்ளே வந்துடுவாங்க. மதீனா மட்டும்தான் மர்க்கஸ். இது அப்போ இதுலேருந்து புரியுதா இல்லையா, கலிஃபா ராஷிதோட சுன்னத் மதீனா தான் தேர்வு செய்யணும். மதீனாவில் 100 பேர் தேர்வு செஞ்சாங்க, வெளியே 1 லட்சம்னாலும் மதீனா தான் செல்லும், வெளியே இருக்கிறது நம்பர் செல்லாது, மெஜாரிட்டி ஜனநாயகம் அதெல்லாம் செல்லாது.